ஒரு 4-5 பேரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த வீட்ல பேய் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற சில வீடுகளுக்கு போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த மாதிரியான கான்டென்ட்டை சோசியல் மீடியால பப்ளிஷ் பண்ணி காசு பார்த்துட்டு இருக்கிற நம்ம கதையோட ஹீரோஸ் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு சில காரணத்தால கைவிடப்பட்ட ஒரு ஹோட்டல்லையும் இதே மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு போறாங்க. அப்படி போன அந்த இடத்துல ஒரு மர்மமான ஒரு உயிரினம், அது என்னது, அதுகிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா என்ன ஏதுன்னு சொல்ற கதை தான் டு நாட் என்டர் அப்படிங்கிற 2026 ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு படம். கண்டிப்பா கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, ஆகையால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்துல ஏதோ ஒரு பில்டிங்ல ஒரு பொண்ணு யாருகிட்டயோ இல்ல எதுகிட்டயோ இருந்து தப்பிச்சு போறதுக்காக அப்படியே தரையில தவிழ்ந்து வந்துகிட்டு இருக்க. அப்ப அப்படியே சீன் கட் பண்ணி சில நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மாண்டேஜா காட்டுறாங்க. பாரகான் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலோட ஓனர் மர்மமான முறையில காணாம போனதுக்கு அப்புறம் அந்த ஹோட்டல் ஓனரோட ஒய்ஃபுமே இறந்து போயிருந்திருப்பாங்களாமா. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு யாராவது போனாங்கன்னா அவங்க மர்மமான முறையில இறந்து போக ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த ஹோட்டலுக்குள்ள போறவங்க மர்மமான முறையில இறந்து போகிற காரணத்தால வேற யாருமே அந்த ஹோட்டலுக்குள்ள இனிமேல் போக கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு பேய் பிடிச்ச ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. பட் அதே நேரத்துல எதுக்கு ஒரு கைவிடப்பட்ட ஓனரே இல்லாத ஒரு ஹோட்டலுக்குள்ள நபர்கள் போகணும்னா, அந்த பாரகானுங்கிற ஹோட்டலோட ஓனரோட காசு எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்காம, அந்த காசுக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு தான் அந்த ஹோட்டல்ல இருக்கிற ட்ரெஷரை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி நிறைய பேர் போய் அவங்களோட உயிர்களை விட்டுருந்திருக்காங்க. அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்ப அப்படியே நம்ம கதையோட ஹீரோஸா காட்டுறாங்க. அதுல அந்த பொண்ணு ஒருத்தி வீடியோல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாள். அவ பேரு டியான். அந்த டியானோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருப்பான், ரிக் அப்படின்னு. அதுக்கப்புறம் கூட இன்னும் சில நண்பர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப இவங்க ஊர்ல ஒரு சப்வே ட்ரெயின் போகும்ல, அதுல அந்த சப்வேல ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு யாருமே போகிறது இல்லையாமா. லைக் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது ஓபன்ல இருந்துச்சு, இப்ப அது ஓபன்ல இல்ல. ஆனா அந்த இடத்துல யாரும் போகவும் முடியாது. ஏன்னா சப்வேல ட்ரெயின் போயிட்டு இருக்கும் போது நடுவுல இறங்கலாம் முடியாதுல்ல. ஆனால் இறங்க முடியாது, சாதாரண ஆளுங்க போக முடியாதுங்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு தான் நாங்க போவோம்ட்டு முத வேலையா பெருசா ஆளுங்களா இல்லாத மாதிரியான ஒரு ட்ரெயினுங்கிறத பிடிச்சிட்டு அதுல ஏதோ வேலை செய்யறதுக்கு ஆளுங்க எல்லாரும் ஏறுற மாதிரி அந்த ட்ரெயின்ல ஏறி இருந்திருப்பாங்களா. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்தோடனே இருக்கிற எல்லாரும் ட்ரெயின்ல இருந்து குச்சிருந்திருப்பாங்க. அது இல்லீகல் தான். இவங்க ட்ரெயின்ல இருந்து குச்சிருக்காங்கிற விஷயம் கண்டிப்பா போலீஸுக்கு தெரிய வரும். கூடிய சீக்கிரம் இங்க வரவும் போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி டெஸ்டினேஷனை ரீச் பண்ணி ஆகணும்னு இவங்க பண்றது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நேரா அந்த சப்வேல இருக்கிற ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போறாங்க. பெருசா இங்க ஆளுங்களே வரது கிடையாது போல. அந்த இடத்துல ஃபுல்லாமே இந்த கிராஃபிட்டி மட்டும் தான் இருக்கும். ஸ்ப்ரே பெயிண்ட வச்சுட்டு புரட்சிக்காக அப்படியே சில வாசனங்கள்லாம் எழுதியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குமா. பரவாயில்லையே, ரொம்ப வருஷமா யாருமே இந்த இடத்துக்கு வரல போல. எல்லாமே அப்படியே இருக்குது. சீரியஸ்லி இந்த இடம் ஒரு பிரைஸ்லெஸ் ஆன ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும். அத போட்டோல எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த கேங்ல ஜேடின்னு ஒருத்தன் இருப்பானா, அவன் என்னன்னா அந்த கிராஃபிட்டில ஒரு ஃபேஸ் மாதிரி உறைஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. அந்த பீஸ மட்டும் உளிய வச்சு தட்டி எடுத்துட்டு போகலான்னு இருப்பானா. இவங்க எல்லாரும் திட்டுறாங்க. அந்த ரிக்குங்கிற பையன் இருக்கிறான்ல, அவன்லாம் சண்டைக்கே போயிடுறான். என்னடே, எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற விஷயங்களை சேதாரம் பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம ரூல்ஸ் தானே, எப்படி நீ ரூல்ஸ் மீறுவன்னு கேட்டா அவன் அப்பயும் லந்து பேசிட்டுதான் இருப்பானா. சரி, இதே ஆட்டிடியூட்ல இருந்தீங்கன்னா உனக்கும் எங்களுக்கும் செட் ஆகாது, அதனால கிளம்புன்னு அந்த ஜேடிய கழட்டி விட்டுருவாங்க. அப்படி அங்க இருந்து போகும்போது அந்த கிராஃபிட்டியோட ஒரு பீஸ் அவன் எடுத்து வந்திருப்பான்ல, அது கையோட தூக்கிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு எடுத்த அந்த வீடியோ எல்லாத்தையுமே எடிட் பண்ணி யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு 84 வியூஸுக்கு மேல ஒரு வியூஸ் கூட போயிருந்திருக்காது. என்னடா அது, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு எஃபோர்ட்டோட இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தா வியூஸே வரல, ஒருவேளை இந்த மாதிரியான கான்டென்ட் எல்லாம் இரலவென்ட் ஆயிடுச்சோ, நம்ம இனிமேல் இப்படி போஸ்ட் பண்றதுலாம் வேலைக்காகதோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப அந்த ரிக்குங்கிற பையன் இருக்கிறான்ல, அவன் தான் ஒரு ஐடியாவை கொடுக்குறான். ஒரு ஹோட்டலோட ப்ளூ பிரிண்ட் ஒன்னு காமிச்சிட்டு, இந்த ஒரு ஹோட்டலுக்கு பேரு தான் பாரகான் ஹோட்டலாமா. இதுக்கு பின்னாடி நிறைய மர்மமான கதைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஈவன் நியூஸ்ல கூட அப்பப்போ இதுக்குள்ள போய் யாராவது இறந்து போயிருந்திருக்காங்கிற மாதிரியான சில விஷயங்களுமே இருக்கு. ஏற்கனவே இந்த இடம் ஃபேமஸா இருக்குதுங்கும் போது அப்போ இந்த இடத்துக்குள்ள போறது மூலமா நம்மளும் ஃபேமஸ் ஆகலாம். ஆனா மேட்ரு என்ன தெரியுமா, இதுக்குள்ள நிறைய காசெல்லாம் இருக்காமா. லக் இருந்துச்சுன்னா அங்க உள்ள இருக்கிற காசும் நமக்கு தான். இந்த இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்றது மூலமா நமக்கும் ஆடியன்ஸ் வருவாங்க, அதுல இருந்தும் காசு தான். சோ எப்படியும் இந்த இடத்துக்கு போறதுங்கிறது ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா மாதிரி ஒரு விஷயம். என்ன பண்ணலாமான்னு கேட்க, ஓகே ஃபைன், சூப்பரா இருக்கே அப்படின்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா எப்படி இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு மெயில் ஒன்னு வந்திருக்கும். என்னடான்னு செக் பண்ணி பார்த்தா இவங்க டீம்ல இருந்து ஜேடி அப்படின்னு ஒருத்தன் நேத்து தான் விலகி போயிருந்திருப்பான்ல. அப்படி விலகி போனவன் இவங்க டீம் மாதிரியே வேற இன்னொரு டீம் இருக்கும். அவங்களும் பயங்கர கிரேசியான
எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டீம் கூட போய் சேர்ந்துருப்பான். அது எந்த அளவுக்கு கிரேசியான ஒரு டீம்னா, கன்னுல ஒரே ஒரு புல்லட்டை லோட் பண்ணிட்டு சும்மா தலையில சும்மா 2 தடவை ட்ரிகரை பிரஸ் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. லைக் அந்த புல்லட் வந்து எந்த ஷெல்லுல இருக்குன்னே தெரியாது, இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து இப்படி ஷூட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அப்படின்னு அவ்வளவு ஒரு ரிஸ்கியான கான்டென்ட்டா போஸ்ட் பண்ற ஆளுங்களா இருக்கிறாங்க. இத பார்க்கும்போதே நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் காண்டாகும். ஏன்னா அந்த டீம் வந்து நம்ம ஆளுங்களோட ரைவல் டீம் போல, அவனுங்கிட்ட போய் சேர்ந்துருக்கான் பாரு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அதனால கோவத்துல அந்த டியான் இருக்கிறாள், அவ கமெண்ட் பாக்ஸ்ல அடுத்தது நாங்க ஒரு வீடியோ இறக்குவோம் பாரு, அப்ப யாரு கெத்துன்னு தெரியும், #paragon எல்லாம் போட்டிருந்திருப்பா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அவங்க கிளம்புறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா நம்ம டியான் இருக்கிறாள், அவளை மட்டும் ஆளை காணோம், எங்க போனான்னு தெரியலையே, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு ரிக் புலம்பிக்கிட்டு இருக்கும் போது அப்ப இவங்களோட ரூமுக்கு தாடி வச்ச ஒரு நபர் வருவாரா. அது டியானா இருக்குங்கிற ஆர்வத்துலதான் அந்த ரிக் நீக்கி இருந்திருப்பான். பட் அது ஒரு தாடிக்காரனா இருக்க, மாறி கீதி வந்துட்டியாயா அப்படின்னு ரூம சாத்த பார்த்தா, இல்ல நான் உங்களதான் பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவான். இவங்க குரூப்ல சோஃபி அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணுக்கு தான் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிருப்பானாமா. இந்த மாதிரி இவங்க இந்த பாரகானுங்கிற ஹோட்டலுக்கு போக போறாங்கிற விஷயத்த அந்த எதிரி சேனலோட கமெண்ட்ல போய் போட்டிருந்திருப்பாங்கல்ல, எனக்கும் அந்த ஹோட்டலுக்கு போகணும் போல இருக்குது, அதனால நானும் உங்க கூட சேர்ந்துகிட்டேன் அப்படின்னு அந்த சோஃபி கிட்ட மெசேஜ் பண்ணிருப்பான். அதான் ஏற்கனவே டீம்ல இருந்த அந்த ஜேடி வேற டீமுக்கு போயிருந்திருக்கான்ல, அதனால எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் தேவைப்படுமேன்னு சொல்லிதான் நானும் இவரை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, ரிக்கா இருக்கட்டும் இல்லனா அவங்க டீம்ல இருக்கிற ஒரு பிளாக் ஒரு நபர் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கா இருக்கட்டும் பெருசா இந்த தாடிக்காரனை சேர்த்துக்கிறதுல விருப்பம் கிடையாது. ஏன்னா இந்த ஆள் பாக்குறதுக்கு ஒரு 35-40 வயசு இருக்கிற மாதிரி இருக்கிறான், போலீஸ்காரனா இருப்பானோ அவனை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் பயமும் இருக்கதான் செய்யுது. இப்படி இருக்கும்போது கரெக்டா டியானும் உள்ள வருவாளா. டியான் தானே அந்த ஆப்போனண்டோட சேனல்ல போய் கமெண்ட போட்டிருந்திருப்பா, ஏண்டி நம்ம இப்ப போக போறோங்கிற மேட்டரை ஊர் முழுக்க சொல்லியிருக்கேங்கிற மாதிரி அவளுக்கும் ஒரு சின்ன திட்டுங்கிறது விழுகதான் செய்யுது. இருப்பினும் சரி சோஃபி தான் கூப்பிட்டு இருந்திருக்கா அப்படின்னா பாப்போம் பெருசா என்ன ஆயிட போகுதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு வேன் எல்லாம் எடுத்துக்கிட்டு டைரக்டா அந்த பாரகானுங்கிற அந்த ஹோட்டலுக்கு போயிருந்திருப்பாங்க. ஆல்ரெடி அந்த ஹோட்டலோட ப்ளூ பிரிண்ட் எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற கரைச்சு குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க போல. ஆகையால் முன்னாடியில இருக்கிற ஃப்ரண்ட் கேட் வழியா போனா எங்கேயாவது மாட்டிக்கும்ட்டு இவங்க பின்னாடி ஒரு டனல் மாதிரி ஒண்ணு இருக்கும், அது வழியா வந்துகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச தூரம் அந்த டனல்ல நடந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்ல ஒரு பைப் ஒண்ணு இருக்குமா, அந்த பைப்ல ஏறி வரும்போது போக போக அந்த பைப் ரொம்ப குறுகலாகிட்டே இருக்கும். இவங்களும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க ஒரு பாயிண்ட்ல இவங்க கூடயே ஏகப்பட்ட எலிகளுங்கிறது வருது. அவ்வளவுதான், அவ்வளவு எலி வந்திருக்கு ஒரு 100 கணக்குல. நல்ல வேலை அவ்வளவு எலிகளும் எங்கேயோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க போல, பெருசா யாரு மேலேயும் எந்த ஒரு காயத்தையும் ஏற்படுத்தாம விட்டுட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த டனல்ல இருந்து வெளியில வரும்போது ஒரு லாண்ட்ரி இருக்கிற மாதிரியான இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரு கேட் மாதிரி இருக்குமா, ஓகே இதை நீக்கிட்டு தான் உள்ள போகணும் போலேன்னு யோசிக்கும் போது அப்போ நம்ம டியான் இருக்கிறாள், அவ என்னன்னா நீங்க இந்த வழியா போய் பாருங்க, நான் வேற ஏதோ ஒரு வழி இருக்கா பாக்குறேன் அப்படின்ட்டு வேற பக்கம் போயிருவாளா. மத்தவங்க எல்லாரும் அந்த கேட்டை ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்குள்ளேயுமே போயிடுறாங்க. உள்ள போனா அந்த இடம் பயங்கர லக்ஸுரியா இருக்கும். அந்த இடத்துல டெக்கரேஷனுக்காக என்னென்னமோலாம் வச்சிருந்திருப்பாங்களா, அடேங்கப்பா பணக்காரங்க ஹோட்டல்னா அது இப்படிதான் இருக்கும் போலேன்னு அது எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு மொபைல்ல ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா. அதுவே அந்த டியான் இருக்கிறாள் தனியா போயிருந்திருப்பா, அவளுமே அந்த ஹோட்டலுக்குள்ள வந்துட்டா, வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறா. அந்த இடத்துல அவ பாக்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே சோசியல் மீடியால லைவா ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அவ லைவா ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த டியானோட பாய் ஃப்ரெண்டான அந்த ரிக் இருக்கிறான்ல அவன் பார்த்துட்டு தான் இருப்பான். ஓகே சேஃபா இருக்கிறாங்கிற மாதிரி எல்லாரும் மாறி மாறி அங்க பாக்குற விஷயங்கள் எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த பிளாக் இருக்கிறான்ல அவன் கொஞ்சம் ஆர்வ குளர்ல கத்திடுவானா. அவன் கத்தின சத்தத்தை கேட்டோன்னே அங்க இருக்கிற ஒவ்வால்கள் எல்லாம் தெரிச்சு ஓட அங்க டெக்கரேஷனுக்காக நிறைய கிளாஸஸ் எல்லாம் இருந்திருக்கும்ல அதெல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஜஸ்ட் மிஸ், இல்லனா அந்த சோஃபிங்கிற புள்ள அதே இடத்துல மண்டைய போட்டு இருந்திருக்கணும், தப்பிச்சுட்டா. இங்க டியானுமே ஸ்ட்ரீம் பண்ணிட்டு அவ ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாளா. அப்போ ஒரு இடத்துல ஒரு பியானோ ஒண்ணு இருக்கும். என்னடா அது ஒரு பியானோ வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய இடமா அப்படின்னு அது எல்லாத்தையும் அவ ஆர்வமா சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ அந்த ரிக்குங்கிற பையன் கால் பண்ணுவானா. என்னடா இவன் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது தான் கால் பண்ணுவானான்னு காலை கட் பண்ணி விட்டுறான். ஆனா அப்ப அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சத்தங்கிறது கேட்க ஆரம்பிக்க, கைஸ் எவனாவது கிட்டகிது வந்து பயமுறுத்த பாக்குறீங்களாடான்னு இவ பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பயம் ஜாஸ்தி ஆயிருது. அதனால வேகமா அங்கிருந்து ஓடி வர படிக்கட்டுல தடுக்கி விழுகும் போது அப்பா பின்னாடி ஒரு கை வருது. இங்க ரிக்குமே தொடர்ந்து டியானுக்கு கால் பண்ண அவ எடுக்கலங்கும் போது கொஞ்சம் இவனுக்கு பேனிக் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே அங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம போய் அவளை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தேடுறதுக்காக போயிருவான். அவ எங்கேயாவது இருப்பாப்பா, ஏன்பா அவன் ஓவரா சீனா போட்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த சோஃபிங்கிற புள்ள கொஞ்சம் அசால்ட்டா தான் இருப்பா. அந்த டியான் கிட்ட ஏதாவது பிராங்க் பண்றாளோ அப்படிங்கிற மாதிரி. சோஃபியும் அந்த தாடிக்காரனை மட்டும்தான் தனியா இருப்பாங்களா. அப்போ அந்த சோஃபி கிட்ட அந்த தாடிக்காரன் இந்த டீமை பத்தி சில விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். எல்லாரும் எப்படி மீட் பண்ணீங்க, டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் என்னென்ன வேலை அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் ஒரு மேட்டர் ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த தாடிக்காரன் இருக்கிறான்ல
இவனோட ஒய்ஃப் ஒருத்தங்க இருப்பாங்க அமாண்டா அப்படின்னு. அந்த ஒரு ஒய்ஃப் இந்த பில்டிங்க்கு வந்து காணாம போயிட்டாங்களாமா. ஸ்டார்டிங்ல ஒரு லேடி எதுக்கிட்டயோ வந்து தட்டு தடுமாறி அப்படியே தவிழ்ந்து வர மாதிரி தெரிஞ்சிருக்கும்ல, அந்த லேடி தான் அந்த தாடிக்காரனோட ஒய்ஃப். அதனாலதான் அவங்கள தேடுறதுக்காக இவங்க ஒன்ஸ் இந்த பாரகானுங்கிற ஹோட்டலுக்கு வர போறாங்கிற மேட்டர் தெரிஞ்சோன்னுமே இவங்க கூட வந்து தேடுறது பெட்டரா இருக்கும்ட்டு இவங்க கூட வந்திருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவே இந்த பிளாக் இருக்கிறான்ல, அவன் தனியா போயிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பானா. அப்படி அவன் போட்டோ எடுக்கும்போது செவுத்துல ஏதோ ஒரு நெகத்தை வச்சு பயங்கரமா கீறி விட்ட மாதிரி ஒண்ணு இருக்கும். என்னடா அது இவ்வளவு பெருசா எவன்டா நெகத்தை வச்சு எல்லாம் கீறி இருந்திருப்பான் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாயிருது. அதை போட்டோ எடுத்துக்கிட்டு டைரக்டா கொண்டு வந்து மத்தவங்க கிட்ட எல்லாம் காட்டுறான். அது என்னதுன்னு எனக்கு சீரியஸா தெரியல, இல்ல யாராவது ஹியூமன் கீது பண்ணாங்களான்னு தெரியல. பட் அது கொஞ்சம் சந்தேகமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொன்ன உடனே ஓகே ஃபைன், இப்போ டியான் எங்க இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு முதல்ல இங்க இருந்து போகணும்னு ரெண்டு பேரை தனியா பிரிஞ்சு அந்த டியானை தேட ஆரம்பிச்சிருந்திருப்பாங்களா. அந்த பிளாக்கும் அந்த சோஃபிங்கிற பொண்ணும் தனியா தேட வந்திருப்பாங்க. ஆனா அந்த பிளாக் அந்த நெகக்கீரல் விஷயத்துல கொஞ்சம் சீரியஸா இருக்கிறத பார்த்துட்டு அந்த சோஃபி சும்மா கலாய்க்கிற மாதிரி என் கழுத்துல யாரோ பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாளா. அப்ப அந்த பிளாக் அந்த இடத்துல ஒரு பழைய நியூஸ் பேப்பர் இருக்கிறத கவனிக்கிறான். அந்த நியூஸ் பேப்பர்ல அந்த பாரகனோட ஹோட்டல் ஓனர் இருக்கிறாருல, அவரு காணாம போயிருந்திருக்காரு. அவரோட மனைவியோட உடலுங்கிறது இதயம் இல்லாம கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த நியூஸ் எல்லாமே இருக்கும். என்னடா இது ஹோட்டலோட வரலாறே ஒரு மாதிரி தினுசா இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்க. இங்க ரிக்கும் அந்த தாடிக்காரனும் ஒரு பக்கம் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்கல்ல அந்த டியானை தேடிக்கிட்டு. அப்போ ரிக் தெரியாம அங்க இருக்கிற எது மேலேயோ காலை வச்சு விட்டுருவான். ரிக் அலர்ன சத்தத்தை கேட்டுட்டு அந்த பிளாக்கும் அந்த சோஃபியும் வந்திருப்பாங்க. இந்த கரடி எல்லாம் பிடிக்கிறதுக்காக டிராப்ப செட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு டிராப்ல தான் ரிக் கால் வச்சிருந்திருக்கான். கால் பயங்கரமா அடிபட்டு இருந்திருக்கும். எந்த சாவுராக்கி ஹோட்டல்ல இப்படி ஒரு டிராப்ப செட் பண்ணதுன்னு தெரியலையேன்னு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே தான் ஹீரோவோட காயத்தை கிளீன் பண்ணிட்டு டேப்பை எடுத்து அதை சுத்தி விடுறாங்க. முதல்ல கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும், அதனால நீ முதல்ல கிளம்பு, நாங்க போய் டியானை கூட்டிட்டு வரோம்னு சொன்னாலுமே இல்ல, ஹீரோ கேட்கல, நானும் வருவேன் அடம் பிடிக்கிறான். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த டியானை தேடிக்கிட்டு இவங்க அந்த ஹோட்டலோட ரிசப்ஷன் மாதிரி ஒரு ஏரியாக்கு வருவாங்களா. அந்த இடத்துல ஒரு பெரிய மரங்கிறது இருக்கும். இந்த அளவுக்கு லக்ஸரியான ஒரு ஹோட்டல்ல நடுவில் எதுக்குள்ள இவ்வளவு பெரிய மரத்தை வச்சிருந்திருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இருந்தாலும் அந்த மரத்தை பார்த்து அவங்க ஆச்சரியப்படல. அந்த மரத்தோட கிளைகள்ல ஏகப்பட்ட மொபைல் போன்ஸ் தொங்க விட்டு இருந்திருப்பாங்க. இது வரைக்கும் இங்க யார் யாரெல்லாம் வந்து காணாம போயிருந்திருக்காங்களோ அந்த நபர்கள் கொண்டு வந்த மொபைல் போன்ஸ், கேமரா அப்படின்னு அது எல்லாமே அந்த இடத்துல ஒரு கயிறால கட்டி தொங்க விடப்பட்டிருந்திருக்கும். அதுல டியானோட போனுமே இருக்கும். உடனே எடுத்துட்டு அதுல கடைசி ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. எஸ், அவளை ஏதோ ஒண்ணு அட்டாக் பண்ண வர மாதிரி இருக்கு. பட் அது என்னன்னு தெரியல. ஆஹா, பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது. வேணும்னா நம்ம போலீஸ் இதை கூப்பிடுவோமா, போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தேடலாமே அப்படின்னு சோஃபி ஒரு ஐடியா கொடுத்தாலும் ரிக் அதை ஏத்துக்கல. போலீஸ் வர வரைக்கும் என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதா, அதெல்லாம் முடியாது, போய் டியானை தேடணும்னு சொல்ல அந்த தாடிக்காரனுமே அதை தான் சொல்றான். போலீஸ் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது, நம்மளே இறங்கி தேடி ஆகணும்னு. ஏன்னா அவனோட ஒய்ஃப் இங்க மாட்டிருந்திருக்காங்கல்ல, கண்டுபிடிச்சாகணும்னு புரியுது. ஒவ்வொரு ஃப்ளோரா தேடி வந்துகிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு மாஸ்க் போட்ட நபர் இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. யாரான பார்த்தா அது வந்து ஜேடியா இருக்கும். இவங்க டீம்ல இருந்து விலகி போனான்ல, அந்த ரைவல் டீமை சேர்ந்த மொத்த பேர் அங்க வந்திருப்பானுங்க. அந்த ஜேடியோட புது டீம்மேட்ஸ். ஏதோ சும்மா யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரல. ராதர் இந்த இடத்துல காசு இருக்குதுன்னு இவங்களுக்கும் தெரியும் போல. நீங்க இங்க சுத்தி பார்க்க தானே வந்திருக்கீங்க, அப்படின்னா காசு எங்க இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. காசை கண்டுபிடிச்சீங்களா இல்ல எடுத்து வச்சிருக்கீங்களா, எடுத்திருக்கீங்கன்னா மரியாதையா கொடுத்துருங்க அப்படின்னு அடிக்கலாம் செய்யறானுங்க. ஆனா நம்ம ஆளுங்க தான் காசை எடுக்கலையே. பிளஸ் ரிக்குக்கு என்னன்னா ஒருவேளை இவனுங்க தான் டியானை கடத்திருப்பானுங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால டியான் எங்கடா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க. நாங்க தான் இங்க பவர்ல இருக்கிறோம், அதனால நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் எங்களால பதில் சொல்ல முடியாது, நாங்க கேக்குற கேள்விக்கு பதில சொல்றான்னு அங்க இருக்கிற எல்லாரையுமே புடிச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த தாடிகாரன் புதுசா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடா நீ இந்த டீம்ல கிடையாது, யார் நீ, எதுக்கு வந்திருக்க, புதுசா இது சேர்ந்திருக்கேன்னு கேட்டா அவன் சொல்றான், இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு ரிப்போர்ட்டர், இந்த பில்டிங்கை பத்தி ஒரு ஆர்டிகல் கவர் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. வந்தவங்க அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வரல. என்னாச்சுன்னு தெரியல. ஏன்னா நான் போலீஸுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணேன். நான் போலீஸுக்கு இருந்து எனக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நானே இதுல களத்துல இறங்கலான்னு வந்திருக்கேன். நீங்க பேசுற அந்த காசு அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, நான் என்னோட ஒய்ஃபை தேடி மட்டும்தான் வந்திருக்கேன்னு சொல்லுவானா. இவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ரிக் மறுபடியும் எந்திரிச்சு டியானை நீங்க தான் வச்சிருக்கீங்களாடா அப்படின்னு சண்டைக்கு வரும்போது, அவளை நாங்க வச்சுட்டு என்னடா பண்ண போறோம், பிளஸ் உனக்கு டியானுக்கு இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கீழே போய் கண்டுபிடி அப்படின்னு பூச்சி தூக்கி எரிஞ்சிருவான். லூசு பயலே சைக்கோ நாய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம ஆளுங்களும் கத்திட்டு இருக்கும் போது, சைக்கோ நாயா என்னடி சும்மா பொம்மாத்து காமிச்சிட்டு இருக்கிறீங்க, நாங்க என்ன சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் நினைச்சியா, ஒழுங்கு மரியாதையா காசை எடுத்து வைங்கடின்னு கேட்டதுக்கு அப்ப அந்த தாடிக்காரன் தான் சொல்லுவான், காசெல்லாம் எங்க கிட்ட கிடையாது, ஆனா காசை எங்க வச்சிருந்திருப்பாங்களோ அது அந்த இடம் கண்டிப்பா ப்ளூ பிரிண்ட்ல இருக்கும், ஆனா அந்த ப்ளூ பிரிண்ட்ங்கிறது அந்த ரிக்கு கிட்ட தான் இருக்குது, நீ தான் தேவையில்லாம அவசரப்பட்டுட்டேன்னு சொன்னா. சரிடா அவசரப்பட்டுட்டு போறேன் வாங்க
எல்லாரும் ஒன்னா போய் அந்த ரிக்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு எல்லாரும் கீழே இறங்கி வருவாங்க. ஆனா அப்ப அங்க ஒரு ஃப்ளோரோட காரிடார்ல ஒரு பாடி ஒன்று இருக்கும். அதுதான் ரிக்கோட பாடின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த பக்கம் போக முடியாது, ஏன்னா நடுவுல அந்த ஃப்ளோருங்கிறது உடஞ்சிருந்திருக்கும். சரி, யாரு போயிட்டு உங்களோட ஃப்ரெண்டோட பாடியை மீட்டுட்டு வர போறீங்கன்னு கேட்க, அப்ப அந்த சோஃபிங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ தான் நான் போறேன்னு, அவளுக்கு இந்த ஜிம்னாசியம்லாம் கொஞ்சம் நல்லா வரும் போல, உடம்பு அப்படி